நிறைவான இறைவனும் குறையுள்ள மனிதனும் எனும் தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை, இஸ்லாமிய வழிகாட்டல்களை, ஆன்மீக அறிவுரைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஆரம்பமாக சில அடிப்படைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா மனிதர்களை இரண்டு சாரார்களாக பிரித்திருக்கின்றான். ஏழைகள் என்றும் செல்வந்தர்கள் என்றும் பிரித்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா அவனுடைய நிஅமத்துக்களை, அருட்கொடைகளை, அவன் மனிதர்களுக்கு வழங்கக்கூடிய வாழ்வாதார வசதிகளை அடியார்களுக்கு மத்தியில், மனிதர்களுக்கு மத்தியில் பங்கு வைக்கின்ற விடயத்தில் நீதி நெறி தவறாதவன், ஞானமிக்கவன். எனவே தனக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிஅமத்துக்களை, வாழ்வாதார வசதிகளை திருப்தியான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் இன்னும் கொடுத்து கொண்டே இருப்பான். யாரெல்லாம் தனக்கு கிடைத்தது போதாது என்று அதை திருப்தி இல்லாமல் எதிர்நோக்குகின்றார்களோ அதுதான் அவர்களுக்கு மிக பெரும் நஷ்டமாக இருக்கும் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு வழிகாட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் அன்கபூத் 62வது வசனம், அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ மின் இபாதிஹி வ யக்திரு லஹ். அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விரித்து கொடுக்கின்றான். தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை அளந்து கொடுக்கின்றான். இன்னல்லாஹ பிக்குல்லி ஷைஇன் அலீம். அனைத்தை பற்றியும் தெளிவாக அறியக்கூடியவனாக நிச்சயமாக அல்லாஹ் இருக்கின்றான் என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை இரண்டு சாரார்களாக பிரித்திருக்கின்றான் என்றால், உண்மையில் பணமும் பொருளாதார வசதியும் அல்லாஹ்விடத்திலே நாம் நெருக்கத்தை பெற்றவர்கள் என்பதற்கான அடையாளம் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதன் நெருக்கத்தை பெற வேண்டும் என்றால் அவன் செல்வந்தனாக இருக்க வேண்டும், அவன் பணம் படைத்தவனாக இருக்க வேண்டும், அவன் பொருளாதாரத்தில் உச்சத்தை தொட்டவனாக இருக்க வேண்டும் என்று ஒரு பொழுதும் இஸ்லாம் எமக்கு வழிகாட்டவில்லை. அது அளவுகோல் கிடையாது. அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை பெறுவதற்கான அளவுகோல் கிடையாது. இதைவிட சிறந்த அளவுகோல் என்னவென்றால், அல்லாஹ்வுக்கு நாம் கட்டுப்படுவதும், அல்லாஹ்வுக்கு நாம் இபாதத்து செய்வதும், சாலிஹான அமல்களை அதிகம் புரிவதும் தான் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு நெருக்கத்தை பெற்றுத் தரக்கூடிய, அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு உயர்வை பெற்றுத் தரக்கூடிய அடிப்படையான அளவுகோலாக இருக்கின்றது என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். சூரத்துல் கஹஃப் 46வது வசனம், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா. பணமும் ஆண் பிள்ளைகளும் இந்த உலக வாழ்க்கையின் அலங்காரமாகும். வல் பாக்கியாத்துஸ் ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா. நிரந்தரமான சாலிஹான அமல்கள் தான் அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு சிறந்த கூலியை பெற்றுத் தரக்கூடியதாகவும், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் ஆதரவு வைப்பதற்கு மிகச் சிறந்ததாகவும் இருக்கின்றது என்று இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனை செல்வந்தனாகவும் இன்னொரு மனிதனை ஏழையாகவும் படைத்திருக்கின்றான் என்றால், செல்வந்தனாக படைத்த மனிதனை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கின்றான் என்றும், ஏழையாக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய மனிதனை கேவலப்படுத்தி இருக்கின்றான் என்றும் நாங்கள் தப்பு கணக்கு போடக்கூடாது. இரண்டு நிலைகளும் ஒரு மனிதனை சோதிப்பதற்கான ஏற்பாடுகள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி ஃபஅமல் இன்சானு இதா மபுதலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வ நஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதனை நாங்கள் கண்ணியப்படுத்தி, அவனை சோதிப்பதற்காக வேண்டி அவனை கண்ணியப்படுத்தி அவனுக்கு நிஅமத்துக்களை நாம் கொடுத்தால் அந்த மனிதன் சொல்லுவான், என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான், என்னுடைய ரப்பு என்னை கண்ணியப்படுத்தி விட்டான்.
அதே போன்று இன்னொரு மனிதனை நாம் சோதிப்பதற்காக வேண்டி எமது ரிஸ்கை அவனுக்கு அளந்து கொடுத்தால் அந்த மனிதன் சொல்லுவானாம், எனது ரப்பு என்னை கேவலப்படுத்தி விட்டான். இது மனிதனுடைய பிழையான அளவுகோல் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே ஒரு மனிதனுக்கு பொருளாதாரத்தை கொடுப்பதும், அல்லாஹ் தஆலா நிஅமத்துக்களை அள்ளி கொடுப்பதும், இன்னொரு மனிதனுக்கு நிஅமத்துக்களை கிள்ளி கொடுப்பதும், இவனை கண்ணியப்படுத்தி இருக்கின்றான், அவனை கேவலப்படுத்தி இருக்கின்றான் என்பதற்கான அளவுகோல் கிடையாது, அடையாளம் கிடையாது. இது மனிதனுடைய பிழையான அளவுகோல் என்று இந்த வசனங்களிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுக்கின்றான் என்றால் அது அவனுக்கு சோதனை. அவன் நன்றி செலுத்துகின்றானா, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவனாக இந்த உலகத்தில் வாழுகின்றானா, அவனுடைய வார்த்தைகள், அவனுடைய நடவடிக்கைகள், அவனுடைய செயற்பாடுகள் அல்லாஹ்வுக்கு நன்றியை வெளிப்படுத்துகின்ற விதத்தில் அமைகின்றதா என்பதை சோதிப்பதற்காகத்தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுக்கின்றான். அதே போன்று இன்னொரு மனிதனுக்கு அல்லாஹ் வறுமையை கொடுக்கின்றான் என்றால், கஷ்டத்தை கொடுக்கின்றான் என்றால், ஏழ்மையை கொடுக்கின்றான் என்றால் அதை அவன் பொறுமையாக திருப்தியான உள்ளத்தோடு எதிர்கொள்கின்றானா, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலையோடு வாழுகின்றானா என்று அவனையும் சோதிப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றான் என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அதாவது வரஃபஅ பஅதகும் ஃபௌக பஅதின் தரஜாத்தின் லியப்லுவகும் ஃபீமா ஆதாகும். அல்லாஹ் தஆலா சிலரை விட சிலருடைய அந்தஸ்துகளை, தரஜாக்களை உயர்த்துகின்றான். எதற்காக? அவன் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் உங்களை சோதிப்பதற்காக, உங்களை பரீட்சிப்பதற்காக என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் யாருக்கு பொருளாதாரம் தேவை, யாருக்கு பொருளாதாரத்தை அதிகம் கொடுத்தால் அந்த மனிதனை சீராக்க முடியும், எந்த மனிதனுக்கு பொருளாதாரத்தை அளந்து கொடுத்தால் அவனை சீராக்க முடியும் என்பதை எங்களை விட அறிந்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எனவே அவனுக்கு தெரியும் யாருக்கு பணத்தை கொடுக்க வேண்டும், யாரை செல்வந்தனாக ஆக்க வேண்டும், யாரை ஏழையாக வாழ வைக்க வேண்டும் என்பதை எங்களை விட மிக அறிந்தவனாக அல்லாஹ் இருக்கின்றான். அந்த அடிப்படையில் தான் உலகத்தில் சிலரை செல்வந்தர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் சூரத்து ஷூரா 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலவு பஸல்லல்லாஹு ரிஸ்க லிஇபாதிஹி லபகவ் ஃபில் அர்தி. அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு பொருளாதாரத்தை அப்படியே விரித்து கொடுத்தால், எல்லோருக்கும் விரித்து கொடுத்தால் அவர்கள் பூமியில் அத்துமீறி செல்வார்கள். வலாக்கின் யுனஸ்ஸிலு பிகதரி மா யஷா. அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு அளந்து கொடுக்கின்றான், எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ அவ்வளவு கொடுக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே பொருளாதாரம் யாருக்கு அதிகம் தேவை, பொருளாதாரம் யாருக்கு அளவோடு இருக்க வேண்டும் என்பதை மிக அறிந்தவனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவருடைய நீதி என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் அவருடைய நியமத்துக்களை, பொருளாதாரத்தை, வாழ்வாதார வசதிகளை அடியார்களுக்கு மத்தியில் பங்கு வைக்கின்றான் என்பதை அல் குர்ஆன் மிக தெளிவாக கோடிட்டு காட்டுகின்றது. அதனால்தான் அன்புக்குரிய சகோதரர்களே, ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அழகான ஒரு கருத்தை பதிவு செய்கின்றார்கள். அதாவது ஏழ்மை என்பது சில மனிதர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், இன்னும் சிலருக்கு செல்வ செழிப்பு தான் பயனுள்ளதாக இருக்கும். எப்படி சிலருக்கு ஆரோக்கியம் பயனுள்ளதாக இருக்குமோ அதே போன்று என்று அழகான ஒரு கருத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமிய்யா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சிலரை செல்வந்தர்களாகவும் இன்னும் சிலரை ஏழைகளாகவும் படைத்திருக்கின்றான் என்றால் மனிதன் தன்னுடைய ரிஸ்கை தேடுவதில் முயற்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படை அங்கே எங்களுக்கு மறைமுகமாக உணர்த்தப்படுகின்றது. மனிதன் எனக்கு அல்லாஹ் அளந்த ரிஸ்க் என்னை வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு முயற்சி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இப்படி இரண்டு சாரார்களாக மக்களை படைத்திருக்கின்றான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவிய்யு கைருன் வ அஹப்பு இலல்லாஹி மினல் முஃமினில் தஈஃப். பலமுள்ள ஒரு முஃமின்,
பலவீனமான ஒரு முஃமினை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்தவனாகவும் நேசத்திற்குரியவனாகவும் இருக்கின்றான். வஃபீ குல்லின் கைர், இருவரிலும் நலவு இருக்கின்றது, இருவரிலும் நலவு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இஹ்ரிஸ் அலா மா யன்ஃபஉக, உனக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களில் நீ ஆசை வைக்க வேண்டும். வஸ்தஇன் பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நீ உதவி தேட வேண்டும். வலா தஅஜஸ், நீ பலவீனம் அடைந்து விடாதே, நம்பிக்கை இழந்து விடாதே. வைன் அஸாபக ஷைஉன் ஃபலா தகுல் லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா வ கதா, உனக்கு ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் நான் இப்படி செய்திருந்தால் இப்படி நடந்திருக்குமே என்று சொல்ல வேண்டாம். நான் இப்படி செய்திருந்தால் எனக்கு இப்படி எல்லாம் நடந்திருக்குமே என்று சொல்ல வேண்டாம். வலாக்கின் குல் கத்தரல்லாஹு வ மா ஷாஅ ஃபஅல், அல்லாஹ் தஆலா நிர்ணயித்தது அவன் நாடியதை செய்து விட்டான் என்று நீ சொல். ஃபஇன்ன லவ் தஃதஹு அன்ன ஷைத்தான், இப்படி செய்தால் அப்படி இருந்திருக்குமே, இப்படி நான் செய்திருந்தால் இப்படி நடந்திருக்குமே என்று சொல்வது சைத்தானுடைய செயலை திறந்து விடும் என்று அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பலமுள்ள மூமின் பலவீனமான மூமினை விட அல்லாஹ்விடத்திலே சிறந்தவனாக நேசத்திற்குரியவனாக இருக்கின்றான் என்று சொல்லிவிட்டு இருவரிலும் நலவு இருக்கின்றது. எப்பொழுதும் இந்த உலகத்தில் நாம் முயற்சி செய்ய வேண்டும், பயனுள்ள விடயங்களை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நீதி நெறி தவறாதவன், ஞானமிக்கவன். இந்த உலகத்தில் சிலரை ஏழைகளாகவும் இன்னும் சிலரை செல்வந்தர்களாகவும் படைத்திருக்கின்றான் என்றால் அவனுடைய நோக்கங்களில் ஒன்றுதான், அப்படி அவன் படைத்திருப்பதன் நோக்கங்களில் ஒன்றுதான் ஏழைகள் செல்வந்தர்களிடத்திலே வேலை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்? செல்வந்தர்களால் எல்லா செயல்களையும் நேரடியாக அவர்களால் செய்ய முடியாது. எனவே சிலரை பணியில் அமர்த்தித்தான் அந்த வேலைகளை அவர்கள் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏற்பாட்டை உலக நிர்வாகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான். எனவே சிலரை சிலர் பணியில் அமர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் சிலரை ஏழைகளாகவும் இன்னும் சிலரை செல்வந்தர்களாகவும் அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இறையச்சத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடத்திலே நாங்கள் அவருடைய நேசத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும், அவனில் நாம் தங்கி வாழ வேண்டும், அவன் மீது நாங்கள் முழுமையாக தவக்குள் வைத்து நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும், அவனுக்கு மாறு செய்வதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நாம் பொருளாதாரத்தை திரட்டக்கூடிய வழிகளில் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஹலாலான முறையிலே என்னுடைய பொருளாதார நடவடிக்கைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு கிடைக்கக்கூடிய பணம், எனக்கு வந்து சேரக்கூடிய பொருளாதாரம் ஹலாலான வழியிலே வந்து சேர வேண்டும், முறையாக வந்து சேர வேண்டும் என்று ஒரு மனிதன் ஆசைப்பட வேண்டும். அப்படியான உணர்வை, அப்படியான மனநிலையை மனிதனில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா இரண்டு சாரார்களாக உலகத்தில் மனிதர்களை படைத்திருக்கின்றான். சூரத்து தலாக் 2-3 வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமயத்தல்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், யாரெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சுகின்றார்களோ, அல்லாஹ்வை தக்வா செய்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதாவது கஷ்டத்திலிருந்து வெளியே வரக்கூடிய வழிகளை இலகுபடுத்துகின்றான். அவன் எதிர்பாராத வழிகளால், அவன் நினைத்து கூட பார்க்காத வழிகளால் அவனுக்கு அல்லாஹ் உணவளிக்கின்றான். வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்பு, யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கின்றானோ அவனே அந்த மனிதனுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் என்று இந்த வசனங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களை பொருளாதாரத்தின்பால் தேவையுடையவர்களாக படைத்திருக்கின்றான் என்றால் நாங்கள் இனபந்துக்களோடு குடும்ப உறவுகளோடு சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அங்கே இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள். எப்படி நபி அவர்கள் சொன்னார்கள், மன் ஸர்ரஹு அன் யுஸஃபலஹு ஃபீ ரிஸ்கிஹி வ யுன்ஸலஹு ஃபீ அதரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு, யாருக்கு அவருடைய ரிஸ்க் அதிகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாரோ, தன்னுடைய ரிஸ்க் அதிகரிப்பது யாருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ, தன்னுடைய வாழ்நாள் அதிகரிப்பது யாருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துமோ அவர் தன்னுடைய இரத்த உறவுகளோடு சேர்ந்து நடக்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டினார்கள்.
எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இனபந்துக்களோடு நாம் சேர்ந்து நடக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையையும் இந்த இரண்டு பிரிவுகளாக அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்திருக்கின்ற ஏற்பாட்டில் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ் தஆலா யாருக்கெல்லாம் பணத்தை கொடுத்திருக்கின்றானோ, பொருளாதாரத்தை கொடுத்திருக்கின்றானோ, அவர்கள் அல்லாஹ்வுடைய வழியில் இறை திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய வழிகளில் பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் என்ற அழைப்பு மலக்குமார்களினால் தினமும் விடுக்கப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா என்னை பொருளாதாரத்தை எனக்கு தந்து சோதிக்கின்றான் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனிதன் அந்த பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு தர்மம் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உதவ வேண்டும், அல்லாஹ்வுடைய பணிகளுக்காக அந்த பொருளாதாரத்தை வழங்க வேண்டும். இப்படியான அழைப்பு மலக்குமார்களினால் இந்த உலகத்தில் தினமும் விடுக்கப்படுகின்றது. அதனால்தான் அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா மின் யௌமின் யுஸ்பிஹுல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி யன்சிலான். ஒரு மனிதர்கள் காலை பொழுதை அடையக்கூடிய எல்லா தினங்களிலும் இரண்டு மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். இரண்டு மலக்குமார்கள் இறங்குகின்றார்கள். அதிலே ஒருவர் சொல்கின்றார், அல்லாஹும்ம ஆஅத்தி முன்ஃபிகன் ஹலஃபா. யா அல்லாஹ், யார் செலவு செய்கின்றாரோ அவருக்கு நீ பகரத்தை கொடு, அதுக்கு பதிலாக நீ கொடுத்து கொண்டே இரு என்று ஒரு மலக்கு துஆ செய்கின்றார். அடுத்த மலக்கு எப்படி துஆ செய்கின்றார்? அல்லாஹும்ம ஆஅத்தி முன்சிகன் தலஃபா. யார் செலவு செய்யாமல் பணத்தை இறுக்கி பிடிக்கின்றாரோ அவருக்கு நீ அழிவை கொடுத்து விடு என்று மலக்கு துஆ செய்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டினார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பொருளாதாரத்தை அல்லாஹ் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கின்றானோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுத்தரக்கூடிய வழிகளில் அதை செலவு செய்ய வேண்டும். பணத்தை அல்லாஹ் எனக்கு தந்து சோதிக்கின்றான், இந்த சோதனையில் நான் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வுதான் அந்த மனிதனுடைய வாழ்வை அலங்கரிக்க முடியும் என்று இஸ்லாம் உங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த தேவையும் அற்றவனாக அல்லாஹ் இருக்கின்றான். எங்களின் பால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் கிடையாது. அவன் தன்னிலை அடைந்தவன், அவன் முழுமையானவன், பொதுவான பூரணத்துவம் அவனுக்கு மாத்திரமே உரியது. மனிதன் எவ்வளவுதான் பொருளாதாரத்தில் கொடிகட்டி பறந்தாலும், சமூக செல்வாக்கில் உச்சத்தை அடைந்தாலும், பட்டம் பதவிகளில் கல்வித்துறைகளில் உச்சத்தை தொட்டாலும் அவன் அல்லாஹ்வின் பால் தேவையுடையவனாகவே இருக்கின்றான் என்ற மனோநிலை ஒரு மூவருடைய ஆன்மீக பாதையை சென்றடைய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வை பொறுத்தவரைக்கும் அவருக்கு அடியார்களின் பால், படைப்பினங்களின் பால் எந்த தேவையும் கிடையாது. அவன் முழுமையானவன், பூரணத்துவத்தை அடைந்தவன், தன்னிலை அடைந்தவன் என்பதை ஒவ்வொரு மூவிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். மக்களே, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள். அல்லாஹ் புகழுக்குரியவனாகவும் அதே போன்று தேவை அற்றவனாகவும் இருக்கின்றான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வின் பால் எல்லா வகையிலும் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை ஏற்றுக்கொண்டு எமது தேவைகளை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் முன்வைக்க வேண்டும். எமது கோரிக்கைகளை அல்லாஹ்விடத்தில் நாம் முன்வைக்க வேண்டும். மனிதர்களின் பால் நமக்கு தேவை இருக்க முடியாது. அல்லாஹ்வின் பால் நமக்கு இருக்க வேண்டிய தேவை மனிதர்களின் பால் இருக்க முடியாது. அதே போன்று படைப்பினங்களின் பால் இருக்க முடியாது. நாங்கள் அல்லாஹ்வின் பால் தான் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுக்கு நேர்பட வேண்டும் என்றால், எங்களுக்கு ஹிதாயத் வேண்டும் என்றால், பணத்தாலும் பதவியாலும் கல்வியாலும் அதை அடைய முடியாது. அல்லாஹ்வுடைய நாட்டத்தால், அல்லாஹ்வுடைய தௌஃபீக்கால், அல்லாஹ்வுடைய உதவியால் தான் அவருடைய ஹிதாயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எங்களுக்கு இஸ்லாம் வழிகாட்டுகின்றது. அதனால்தான் நாம் தொழுகையில் தினமும் ஓடக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவிலே இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், உறுதியான பாதையை, நேரான பாதையை எங்களுக்கு நீ காட்டுவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். அதே போன்று சுவர்க்கவாசிகள் நாளை மறுமையில் சுவர்க்கம் சென்றதற்கு பின்னால் கூட எங்களுக்கு அல்லாஹ்வின் பால் தேவை இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்வார்கள் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எப்படி அவர்கள் சுவர்க்கத்திற்கு சென்றதற்கு பின்னால் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா
குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். இந்த மார்க்கத்திற்காக எங்களுக்கு வழிகாட்டிய அல்லாஹ்வுக்கு எல்லாம் வரும். அவர் எங்களுக்கு வழிகாட்டாமல் இருந்திருந்தால் நாங்கள் நேர்வழியை அடைந்திருக்க முடியாது என்று சுவர்க்கவாசிகள் சொல்லக்கூடிய வசனத்தை அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நல்லவர்களை செய்தவர்கள் கூட நாளை மறுமையில் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வின் பால் தேவை இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளின்பால் அல்லாஹ்வுடைய கருணையின்பால் அவர்களுக்கு தேவை இருந்தால் மாத்திரமே அவர்களால் சுவர்க்கம் செல்ல முடியும். வெறுமனே அமல்களால் மாத்திரம் சுவர்க்கம் செல்ல முடியாது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லா யுத்கிலு அஹதம் மின்கும் அமலுல் ஜன்னah. உங்களில் எவராக இருந்தாலும் அவருடைய அமல் சுவர்க்கத்தில் நுழைய செய்ய முடியாது, சுவர்க்கத்தில் அவரை நுழைக்க முடியாது என்று நபி அவர்கள் சொன்ன பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வலா அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களையுமா உங்களுடைய அமல் சுவர்க்கத்தில் நுழைவிக்க முடியாது, நீங்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்தகாக்கும் லஹு. உங்கள் எல்லோரையும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவன் நான், அல்லாஹ்வுக்கு தக்வா செய்யக்கூடியவன் நான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படிப்பட்ட உங்களையுமா உங்களுடைய அமல் சுவர்க்கத்தில் நுழைவிக்க முடியாது என்று சஹாபாக்கள் கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், வலா அன இல்லா அன் யதஹம்மதனி அல்லாஹு பிரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபضل. நான் கூட என்னை கூட என்னுடைய அமல் சுவர்க்கத்தில் நுழைய செய்ய முடியாது. அல்லாஹ் தஆலா அவருடைய அருளை தந்து அவருடைய கருணையை தந்து அவருடைய ரஹ்மத்தை தந்துதான் என்னை சுவர்க்கத்தில் நுழைய செய்கின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அதிகமான அமல்களை செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு சுன்னத்து நோன்பை கூட நான் விடுவதில்லை, ஒரு சுன்னத்து தொழுகையை கூட நான் விடுவதில்லை. நான் மிகச் சிறந்த அமல்களை செய்யக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு எனக்கு அல்லாஹ்வின் எந்த தேவையும் கிடையாது என்ற மனநிலை எங்களுக்கு வரலாக இருந்தால் அதுதான் எங்களுடைய அழிவுக்கு காரணம் என்பதை மிக தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவுதான் அமல்களை செய்தாலும், எவ்வளவுதான் தர்மங்களை செய்தாலும், எவ்வளவுதான் தொழுகை நோன்பு போன்ற இபாதத்துக்களை நிறைவேற்றினாலும் அல்லாஹ்வின் பாடங்களுக்கு தேவை இருந்தால்தான் நாளை மறுமையில் சுவர்க்கம் செல்ல முடியும் என்ற அடிப்படையை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் அல்லாஹ்வின் பால் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் என்றால் அல்லாஹ் தஆலா அவனை வணங்குவதற்காக எங்களை படைத்திருக்கின்றான். எமது அத்தனை செயல்பாடுகளும், நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், நாம் செய்யக்கூடிய செயல்கள், எமது நடவடிக்கைகள், எமது உலக வாழ்க்கையின் நாடுகள் அனைத்தும் அல்லாஹ்வை இபாதத்து செய்வதாக, அல்லாஹ்வுக்கு வணக்கம் புரிவதாக அமைய வேண்டும் என்ற அந்த அடிப்படையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன். என்னை வணங்குவதற்காக வேண்டி மனிதர்களை ஜின்களை நான் படைக்கவில்லை, படைத்த ஒட்டுமொத்த நோக்கமும் அவர்கள் என்னை இபாதத்து செய்ய வேண்டும், எனக்கு வணக்கம் புரிய வேண்டும், என்னை வணங்க வேண்டும் என்பதுதான் என்று அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹ்வுக்கு நாங்கள் முழுமையாக அடிபணிய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நாங்கள் முழுமையாக அடிபணிய வேண்டும். நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்பதை எல்லா நிலைகளிலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உதவி கோர வேண்டும். அல்லாஹ்வின் மீது நாங்கள் தவக்குள் வைத்து அல்லாஹ்வை சார்ந்து வாழ வேண்டும். அவருடைய உதவி இல்லை என்றால் உலகத்திற்கு வாழ முடியாது என்ற மனநிலை ஒரு மூன்றிடத்தில் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த உலகத்திலே மிகச் சிறந்த மனிதர்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள், நபிமார்கள், அவர்கள் கூட அல்லாஹ்வின் பால் எங்களுக்கு தேவை இருக்கின்றது என்பதை உலகத்திற்கு உணர்த்திய வரலாறுகளை அல் குர்ஆன் சுன்னா எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அதாவது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே செய்த மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். எனது ரப்பே, நீ எனக்கு இறக்கி வைத்திருக்கக்கூடிய நலவின்பால் நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன், அதை நீ எனக்கு தர வேண்டும், அதற்காக எனக்கு தேவை இருக்கின்றது என்பதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த செய்தியை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அதே போன்று நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்து கொண்டு அல்லாஹ்வின் பால் தனக்கு தேவை இருக்கின்றது என்பதை உலகத்திற்கு எப்படி உணர்த்தினார்கள்? அவர்கள் சொன்னார்கள், வ அய்யூப இத்நாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனிய துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ரப்பை
எப்படி எனக்கு ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது, எனக்கு தீங்கு ஏற்பட்டு விட்டது, நீதான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன், உன்பால் எனக்கு தேவை இருக்கின்றது, எனது கஷ்டத்தை நீதான் நீக்க வேண்டும், எனது நோயை நீதான் குணப்படுத்த வேண்டும் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பால் தனக்கு தேவை இருக்கின்றது என்பதை உலகத்திற்கு எப்படி உணர்த்தினார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் செய்த ஒரு பிரார்த்தனையை பாருங்கள். அல்லாஹும்ம ரஹ்மத்தக அர்ஜூ, யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்தை, உன்னுடைய அருளை, உன்னுடைய கருணையை நான் எதிர்பார்க்கின்றேன். ஃபலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத் ஐன், கண் சிமிட்டுகின்ற ஒரு நொடி பொழுதேனும் என்னோடு நீ என்னை சாட்டி விடாதே. கண் சிமிட்டுகின்ற அந்த நொடி பொழுதேனும் என்னோடு நீ என்னை சாட்டி விடாதே. உன்பால் எனக்கு தேவை இருக்கின்றது, உன்னுடைய கருணையை, உன்னுடைய ரஹ்மத்தை, உன்னுடைய அருளை நான் எதிர்பார்க்கின்றேன். வாஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு, என்னுடைய காரியங்கள் அனைத்தையும் நீதான் சீராக்க வேண்டும். லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர வேறு கடவுள் கிடையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் செய்த பிரார்த்தனையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பால் எங்களுக்கு தேவை இருக்கின்றது. இந்த உலகத்தில் நாம் பிறப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பால் எங்களுக்கு தேவை இருக்கின்றது. உலக வாழ்க்கையில், ஆன்மீக பாதையில் நாம் நடைபோடுவதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் பால், அவருடைய கருணையின் பால், அவருடைய ரஹ்மத்தின் பால் எங்களுக்கு தேவை இருக்கின்றது என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே எந்த தேவையும் அற்றவனாக அல்லாஹ் இருக்கின்றான். எல்லா விதமான தேவைகளும் உள்ள குறைவுள்ள ஒரு படைப்பாக மனிதன் இருக்கின்றான் என்பதை இஸ்லாம் வெளிப்படுத்துகின்றது. எனவே இந்த அடிப்படையை உள்ளத்தால் மிக தெளிவாக ஏற்று எமது ஆன்மீக பாதையில் பயணிக்கக்கூடிய வாழ்க்கை வல்லல் ரஹ்மான் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹ், அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா தன்னிறைவடைந்தவன். அவனுக்கு அடியார்களின் பால், மனிதர்களின் பால் எந்த தேவையும் கிடையாது. அப்படி என்றால் அவன் ஏன் எங்களை இபாதத்து செய்யுமாறு, அவனுக்கு கட்டுப்படுமாறு, அவனுக்கு வணக்கம் புரியுமாறு எங்களை ஏன் பணிக்கின்றான் என்ற கேள்வி நமக்குள் ஏற்படலாம். அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்றால், எங்களின் பால் எந்த தேவையும் இல்லை என்றால் ஏன் நாங்கள் அவனை வணங்க வேண்டும், ஏன் நாம் அவனுக்கு இபாதத்து செய்ய வேண்டும், ஏன் நாம் அவனுக்கு கட்டுப்பட வேண்டும், ஏன் நாம் அவனுடைய கட்டளைகளை ஏற்று வாழ வேண்டும், ஏன் நாம் அவருடைய தடைகளில் இருந்து விலகி வாழ வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக எமது கட்டுப்பாடுகள், எமது இபாதத்துக்கள், எமது வணக்க வழிபாடுகள், நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள், நாம் பேசக்கூடிய நல்ல பேச்சுக்கள் மறுமை நாளில் எங்களுக்கு தான் பயனளிக்குமே ஒழிய நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதால் அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. நாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதால் அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் ஏற்பட போவதில்லை என்பதை இஸ்லாமியர்கள் துல்லியமாக எங்களுக்கு கோடிட்டு காட்டுகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமன் தஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கா லினஃப்ஸிஹி, யார் பரிசுத்தம் அடைகின்றாரோ அந்த மனிதன் தனக்காகவே பரிசுத்தம் அடைகின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வமன் ஷக்கர ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றாரோ அந்த மனிதன் தனக்குத்தானே நன்றி செலுத்துகின்றான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஃபமன் இஹ்ததா ஃபஇன்னமா யஹ்ததி லினஃப்ஸிஹி, யார் நேர்வழியை அடைகின்றாரோ அவர் தனக்காகவே நேர்வழியை அடைகின்றார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். வமன் ஜாஹத ஃபஇன்னமா யுஜாஹிது லினஃப்ஸிஹி, யார் முயற்சிக்கின்றாரோ அவர் தனக்காகவே முயற்சிக்கின்றார் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இன் அஹ்சன்து அஹ்சன்து லிஅன்ஃபுசிக்கும், நீங்கள் நல்லது செய்தால் உங்களுக்கு தான் நீங்கள் நல்லது செய்தீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மன் அமில சாலிஹன் ஃபலினஃப்ஸிஹி, யார் சாலிஹான அமலை செய்கின்றாரோ அது அவருக்கு அவர் செய்த நல்லறம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா நல்லறங்களும் எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் தானே ஒழிய அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்றுத் தரக்கூடிய செயலில் ஈடுபடுகின்றோம் என்றால், அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றோம் என்றால்
அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் ஏற்பட போவதில்லை. நாம் நல்லது செய்தால் எங்களுக்கு நாங்களே நல்லது செய்து கொள்கின்றோம். நாங்கள் மாறு செய்கின்றோம் என்றால், அல்லாஹ்வுக்கு பாவம் செய்கின்றோம் என்றால் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொள்கின்றோம் என்பதைத்தான் இஸ்லாம் தெளிவாக எங்களுக்கு போட்டு காட்டுகின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் நிறைவேற்றக்கூடிய வழக்கங்கள், எமது இபாதத்துக்கள் மறுமையில் எங்களுக்குத்தான் பயனளிக்குமே ஒழிய அதனால் அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றும் நடக்க போவதில்லை. அதனால்தான் கிராமவாசிகள் நபிகளாரிடத்தில் வந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை அல்லாஹ்வுக்கு செய்த உதவியாக, நபி அவர்களுக்கு செய்த உதவியாக சொல்லி காட்டிய நேரத்தில் அதற்குரிய மறுப்பை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எப்படி யகுன்னு அலைக்கும் மன் அஸ்லமு, அந்த கிராமவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை முஹம்மதே உங்களுக்கு செய்த உதவியாக அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். குல் லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நீங்கள் அவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை எனக்கு செய்த உதவியாக சொல்லி காட்ட வேண்டாம். பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அன் ஹதாக்கும் லில் ஈமானி இன் குன்தும் சாதிகீன், அல்லாஹ் தான் உங்களுக்கு நேர்வழியை காட்டி உங்களுக்கு உதவி செய்திருக்கின்றான். இதை உண்மையாளர்களாக நீங்கள் இருந்தால் புரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் நினைக்க கூடாது, நாங்கள் தொழுகின்றோம், நோன்பு நோக்கின்றோம், சதக்கா ஜக்காத்துக்களை வழங்குகின்றோம், ஏழைகளுக்கு உதவி செய்கின்றோம், அல் குர்ஆனை அதிகம் ஓதுகின்றோம், இபாதத்துக்களில் ஆர்வத்தோடு ஈடுபடுகின்றோம் என்றால் நாம் அதை இஸ்லாத்திற்கு செய்த உதவியாக பார்க்க கூடாது, அல்லாஹ்வுக்கு செய்த உதவியாக பார்க்க கூடாது. எங்களுக்கு நாங்களே செய்யக்கூடிய உபகாரங்கள் தான் அவை நன்மையாக இரட்டிப்பாக்கப்பட்டு பன்மடங்காக்கப்பட்டு எமது மறுமை வங்கியில் முதலீடு செய்யப்பட்டு லாபத்துடனும் முதலுடனும் அது எங்களுக்கு மறுமையிலே திருப்பி வழங்கப்பட இருக்கின்றது என்ற மனநிலையோடு தான் அந்த இபாதத்துகளில் நாம் ஈடுபட வேண்டும். எனவே நாங்கள் அல்லாஹ்வுடைய அருளின் பால் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றோம், குறைவுள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பொருளாதாரத்திலும் சமூக செல்வாக்கிலும் பட்ட பதவிகளிலும் கல்வித்துறைகளிலும் உச்சத்தை உயர்வை தொட்டாலும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வின் பால் இருக்கக்கூடிய தேவையிலிருந்து அவன் விலகவே முடியாது என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ் தன்னிலை படைத்தவன், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, படைப்பினங்களின் பால் அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது. பொருளாதாரத்தை கொடுத்தான் சோதிப்பதற்காக கொடுக்கின்றான், பொருளாதாரத்தை அவன் வரையறுத்தாலும் சோதிப்பதற்காக வரையறுக்கின்றான் என்ற மனநிலையோடு நாங்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எனவே நாங்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் சரி, ஏழைகளாக இருந்தாலும் சரி, நல்லவர்களை செய்யக்கூடிய வாய்ப்பை எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே சாதாரண அமல்களை நாம் நிறைவேற்றி அல்லாஹ்வால் தேவையுடையவர்களாக இருக்கின்றோம், அல்லாஹ்வின் அடிமைகளாக இருக்கின்றோம் என்ற மனோநிலையோடு ஆன்மீக பாதையில் பயணித்து மறுமையில் சுவர்க்கத்தை கொண்டு வெற்றி பெறக்கூடிய நல்லவர்கள் கூட்டத்தில் வல்லவர் ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியவர் புரிவானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ், அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.